ஒவ்வொரு சொட்டு வேர்க்கூத்திட்டு இருந்தாலும் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு பெட் மேல தூங்கிட்டு இருந்தது ராதா புறா. சரியா அதே நேரத்துல தான் புறாவோட போன் ரிங் அடிக்கும். சொல்லுடி மீனாக்கிளி, இவ்வளோ வெயில எனக்கு கால் பண்ணியிருக்கேன். அட இப்போதான் அந்த கீர்த்தி குருவி மற்றும் அவனுடைய தம்பி ரவி காக்காவை அழைச்சிக்கிட்டு கையில் கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தா. எதுக்காகடி? என்ன விஷயம்? உன்னால ரகசியமா வச்சுக்க முடிஞ்சதா இந்த காசு எடுத்துக்க, அப்படி இல்லைன்னா சுத்தமா முடியாதுன்னு என் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்ன அந்த கீர்த்தி குருவி. அப்பதான் என்னுடைய மனசுக்கு தோணுச்சு தினமும் சண்டை இழுத்து விட போகுதுன்னு. அதனால என்னோட முடியாது, சாரி கீர்த்தி குருவின்னு சொல்லிட்டேன். அவன் அப்ப கிளம்பி உன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அட நான் இப்ப என்ன பண்ணணும்? உன்னோட மூலிய புத்திசாலித்தனமா உபயோகித்து அந்த கீர்த்தி குருவிலேருந்து என்ன ரகசியமா வச்சுக்கணுமோ அந்த விஷயத்தை கறக்க பாரு. ஆமா, இந்த கீர்த்தி குருவி தன்னுடைய தம்பி காக்காவை அழைச்சிக்கிட்டு நம்ம கிட்ட இந்த மாதிரி வரப்போகுதுன்னு அவங்களுடைய அம்மா காவிய குருவிக்கு மற்றும் அவங்க அப்பா ஆகாஷ் காக்காக்கு தெரியுமா? அட அதெல்லாம் எனக்கு தெரியாது ராதாபுரா. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் அவன்கிட்ட சொன்னேன். ஒருவேளை அந்த கீர்த்தி குருவி வந்ததுன்னா அவகிட்டயே மற்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரி மீனாக்கிளி, நான் அவகிட்டயே தெரிஞ்சுக்கிறேன். ஆமா, நீ என்ன பண்ற? அனல் காத்த தாக்கு பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வெளியில இருக்கிற கிளையாண்டா நின்றுட்டு இருக்க. நீ என்ன பண்ற? நினைச்ச பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு சூடான ஃபேன் கத்துல தூங்கிட்டு இருக்கேன். அடடா, என்ன புத்திசாலித்தனந்தே உண்டு. புராணா சும்மா நினைச்சியா? அப்படி அந்த ராதாபுரா மற்றும் மீனாக்கிளி ஒன்னா சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. சரியா அதே நேரத்துல அந்த காவிய குருவி காட்டுல வெட்டப்பட்ட ஒரு மரத்தின் பகுதியை பார்த்துட்டு இருக்கும். சரியா அதே நேரத்துல தன்னுடைய புருஷன் ஆகாஷ் காக்கா நேரா அந்த வெட்டின மரத்தோட பிளேஸ்ல உட்காரும். அடா, எவ்வளவு வெயில இந்த வெட்டப்பட்ட மரத்தின் பகுதியில என்ன பண்ற நீ? அட, நம்மளுடைய பசங்களுக்காக மர வீடு கட்டணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேங்க. அதனால இந்த பகுதியை பார்த்து அது பத்துமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி அந்த காவிய குருவி சொன்ன உடனே அந்த ஆகாஷ் காக்கா ரொம்பவே ஆச்சரியப்படும். அட என்ன குருவி, நீ பசங்களுக்காக மர வீடு கட்ட போறியா? அட, இது நாள் வரைக்கும் யாருக்குமே மர வீடு கட்டவே தெரியாதே. அதனால்தான் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆகாஷ் காக்கா. இந்த வெயிலெல்லாம் பகல் நேரத்துல இல்ல, இரவு நேரத்துல கூட தூக்கம் வர மாட்டேங்குது. ஐயோ, நம்மளுடைய மகள் கீர்த்தி குருவி மற்றும் பையன் ரவி காக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓஹோ, பசங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதனால மர வீடு எப்படியாச்சும் கட்டியே ஆகணும்னு நிர்ணயிச்சிருக்க போல. அட ஆமாங்க, இந்த வெயில் காலம் மட்டும் இல்ல, மழை காலம் குளிர்காலம் எந்த ஒரு காலத்திலும் கஷ்டப்படாம இருக்கணுன்றதுக்காக யோசிக்கிறேன். அதனால இந்த மர வீடு கட்டணும்னு எண்ணம் வந்துச்சு. அப்புறம் எதுக்கு தாமதம் பண்ற காவியா குருவி? அட நானும் உனக்கு உதவி பண்றேன். இந்த விதமா சொன்னதுனால அந்த காவிய குருவி ரொம்பவே சந்தோஷப்படும். ஆனா இந்த விஷயம் தெரியாத கீர்த்தி குருவி மற்றும் அவளுடைய தம்பி ரவி காக்காவை அழைச்சிக்கிட்டு கையில கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு அந்த புறாவோட வீட்டுக்கு போவாங்க. என்னடி கீர்த்தி குருவி, தம்பி ரவி காக்காவை அழைச்சிக்கிட்டு என்கிட்ட வந்திருக்க? அது மட்டும் இல்லாம கையில காசோட வந்திருக்க, என்ன ஸ்டோரி? புறா ஆண்டி, நாங்க சொல்ல போற விஷயம் மற்றும் நீங்க செய்ய போற வேலை ரெண்டுமே ரகசியமா இருக்கணும். அது உங்களால முடியும்னா தான் இந்த காசை வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வாங்கிக்காதீங்க. இதை பார் கீர்த்தி குருவி, நீ எந்த விஷயமே சொல்லாம செய்ய போற வேலையும் எதுவுமே சொல்லாம ரகசியமா இருக்கணும்னு சொன்னா அது எப்படிமா முடியும்? எந்த விஷயம் பத்தி நீ சொல்றியாச்சும் நான் தெரிஞ்சுக்கணும்ல. எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தாலும் எங்கள் அக்கா சொல்கிற மாதிரி அந்த விஷயத்த ரகசியமாக வச்சுக்கிற மாதிரி இருந்தால் தான் நாங்கள் சொல்வோம். அப்படி கிடையாது ரவி காக்கா, பண்ணுற அந்த வேலை எனக்காச்சும் தெரியணும்ல எதுக்காக பண்ணுறேன்ட்டு. உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நாங்கள் காசு தரோம், ஆனால் நாங்கள் சொல்கிற வேலையை ரகசியமாக தான் நீங்கள் பண்ணணும். அட முட்டாள் பசங்களா, ரகசியமான விஷயம்னு சொல்லி அந்த மீனாக்கிளி என்ன போனீங்க, அவள் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னே இப்போ நீங்கள் என்கிட்ட வந்திருக்கீங்க. ஆனால் இந்த விஷயத்த முழுக்க அந்த மீனாக்கிளி என்கிட்ட சொல்லிட்டேன். அப்படி அவள் என்கிட்ட சொன்ன மாதிரி சுரேஷ் கலகு கிட்ட சொல்லும், அவங்க உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அப்படி அந்த ராதாபுரா சொன்ன உடனே கீர்த்தி குருவி மற்றும் அந்த காக்கா ரொம்பவே குழம்பி போயிடுவாங்க. அதனால பண்ண வேண்டிய வேலைன்னு என்னென்னு சொல்லுங்க. ஒரு வேளை அது பண்ணுற மாதிரி இருந்தால் நான் பண்ணி கொடுத்துட்றேன், அப்படி இல்லைன்னா நான் சொல்லிட முடியாதுன்ட்டு. அப்படி அந்த புறா கேள்வி கேட்ட உடனே அந்த கீர்த்தி குருவி பதில் சொல்லலான்னு வரும்போது அங்க வாசு கொக்கு பறந்து வந்துடும். அதனால அந்த கீர்த்தி குருவி பதில் சொல்லாம நிற்கும். அட கீர்த்தி குருவி மற்றும் ரவி காக்கா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? அங்கே உங்கள் அம்மா அப்பா உங்களுக்காக சில்லுன்னு இருக்கணும்ட்டு ஒரு வீடை கட்டினாங்க, வாங்க. அப்படி அந்த வாசு கொக்கு சொன்ன உடனே கையில இருந்த காசு அந்த கீர்த்தி குருவி மற்றும் காக்கா வாசு கொக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பி போயிடுவாங்க. அப்போ அந்த ராதாபுரா கொக்கு கிட்ட இருந்து அந்த காசை பிடுங்கிக்கிட்டு, இது பாரு, இது எனக்கு வர வேண்டிய பணம், புரிஞ்சுதா? அப்படி கோவத்தோட சொன்ன உடனே அந்த வாசு கொக்கு எதுவும் பேசாம அமைதியா அங்க இருந்து கிளம்பி போயிடும். இன்னொரு பக்கம் அந்த காவிய குருவி மற்றும் ஆகாஷ் காக்கா அவங்க கஷ்டப்பட்டு கட்டின வீட ரொம்பவே சந்தோஷமா பாத்துட்டு இருப்பாங்க. சரி அதே நேரத்துல புதுசா கட்டின மர வீடா இருந்தா அந்த கீர்த்தி குருவி மற்றும் ரவி காக்கா வந்திருப்பாங்க. அந்த வீடை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவாங்க.
பசங்களா மர வீடு எப்படி இருக்கு? அட ரொம்ப நல்லா இருக்குமா. வெயில் காலத்தில் உங்களால் வீட்டில் தங்க முடியாதுன்னு நினச்சி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மர வீடு கட்டினோம்மா கண்ணுங்களா. அட ரொம்பவே சூப்பராக இருக்குப்பா. அப்போ உடனடியாக அந்த கீர்த்திக்குருவி மற்றும் ரவி காக்கா புதுசா கட்டின அந்த வீட்டுக்குள்ள உள்ள போய் பார்ப்பாங்க. இனி அன்னில இருந்து அவங்க அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க. அட இவங்க 2 பேரும் சொல்லாம ரகசியமா வச்சுக்கிட்ட விஷயம் உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாங்க அவங்க இருக்கிற பழைய வீட்டை இடிக்கணும்னு சொல்லி, ஒருவேளை அப்படி இடிச்சாங்கன்னா சில்லுன்னு இருக்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா வீடு கட்டுவாங்கன்னு நினைச்சாங்க. பசங்களோட கஷ்டத்தையும் மற்றும் வருத்தத்தையும் புரிஞ்சுக்கிட்ட தாய் காவிய குருவி புருஷன் ஆகாஷ் காக்கா கூட சேர்ந்து அழகான வீடை கட்டி பசங்களை நல்லபடியா பார்த்துக்கிட்டு வந்தாங்க. தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகள். தீனி பண்டாரங்கள் என்ற பட்ட பெயர் வாங்கின ராதா மற்றும் மீனா தங்களுடைய வீட்டுக்கு வெளியில நின்னு தங்களுடைய பசிய பத்தி பேசிட்டு இருந்தாங்க. வீட்டில் உங்களை சமைக்க சொன்னா நீங்க சமைக்கவே இல்லை. இப்போ எனக்கு பயங்கரமா பசிக்குது மம்மி. கொஞ்சம் பொறுத்து கூட செல்லும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு மாலதி காக்கா கிட்ட இருந்து அவளுடைய வீட்டுக்கு உணவு சாப்பிட வர சொல்லி ஒரு செய்தி வரும். அப்போ நம்ம 2 பேரும் போய் அங்க தேவையான அளவுக்கு எல்லாமே சாப்பிட்டு முடிக்கலாம். இதே விஷயத்த நான் காலையில எஞ்சதுல இருந்து சொல்றேன் மம்மி. நீ அந்த மாலதி ஆண்டி இன்னும் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை மற்றும் அவங்க வீட்டுல சாப்பிட நம்மள கூப்பிடவே இல்லை. ஆனா எனக்கு மட்டும் பயங்கரமா பசிக்குது மம்மி. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்டா. அதுக்கப்புறம் அவ கூப்பிடலன்னா நம்மளே அவளுடைய வீட்டுக்கு போகலாம். அந்த விதமா அந்த மகள் மீனாக்கு புரிய வச்சது அந்த தாய் குருவியான ராதா. சரியா அதே நேரத்துல காக்கா மாலதி ரொம்பவே சந்தோஷத்தோட ராதா குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போயிட்டு இருக்கும்போது வழியில கீர்த்தி கிளிய சந்திக்கும். அட எங்கடி அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு? அட இன்னும் வேற எங்க, நம்மளுடைய ராதா குருவியாண்டா தான் நான் போயிட்டு இருக்கேன். என்னுடைய மகள் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கேன்ல, அவளை வர சொல்லி கூப்பிட போயிட்டு இருக்கேன். அட உனக்கு என்ன மூளைகில குழம்பிடுச்சா? அட என்ன ஆச்சுடி, ஒரே வார்த்தையில திடீர்னு புசுக்கு அசிங்கப்படுத்திட்டேன். உன்னுடைய மகளுக்கு நடத்த போற ஃபங்க்ஷன் நினைச்சு சந்தோஷத்துல அந்த தாய் மற்றும் மகள் சரியான தீனி பண்டாரங்கள்னு நீ மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த விதமா அந்த கீர்த்தி கிளி சொன்ன உடனே அந்த காக்கா மாலத்திக்கு அந்த தாய் மற்றும் மகளோட தீனி பண்டாரத்தை பத்தி ஞாபகம் வந்தது. அப்ப திடீர்னு அந்த காக்காக்கு பயம் வந்துருச்சு. ஐயா கடவுளே, நீ என்ன வழியில சந்திச்சதுனால நல்லாதான் போச்சு. நான் மறந்து போய் அந்த 2 பேரையும் கூப்பிட்டு இருந்தா என்னுடைய மகள் ஃபங்க்ஷன் அன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிருப்பேனா. அதான் இப்போ தெரிஞ்சிருச்சு இல்ல, அந்த தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகளாண்ட போக தேவையில்லை. நீ வீட்டுக்கு கிளம்பு, வா போலாம். மற்றும் உன்னுடைய மகளாண்டே இரு நீ. அந்த விதமா புரிய வச்சு அங்கிருந்து அந்த காக்கா மாலத்தியை அழைச்சிக்கிட்டு அந்த கீர்த்தி கிளி புறப்பட்டது. காக்கா மாலத்தியோட அழைப்புக்காக வீட்டுக்கு வெளியில காத்திட்டு இருந்த அந்த தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகளுக்கு பயங்கரமா பசிச்சிட்டு இருக்கு. மற்றும் அவங்க 2 பேரும் கோவத்தோட, இது பாருடா கண்ணு, அந்த காக்கா மாலத்தியோட கண்ணில் படாம எங்க சமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அமைதியா போய் சாப்பிட்டு வந்துடலாம். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் அவ்வளவு நேரமா காத்திருக்கேன் அம்மா. அப்படி சொன்ன உடனே அந்த தாய் மற்றும் மகள் குருவிகள் ரொம்பவே சந்தோஷத்தோட தங்களுடைய வீட்ல இருந்து கிளம்பி காக்கா மாலத்தியோட வீட்டு பின்னாடி சமைச்சிட்டு இருக்கிற ஏரியாவுக்கு கிளம்பி வருவாங்க. அந்த சமையல் ஏரியால நின்னுட்டு இருந்த வேலைக்காரி பத்மா கொக்கு அங்க இருக்கிற எல்லா பொருட்களையும் அடுக்கி வைப்பா. அந்த இடத்துக்கு பறந்து வந்திருந்த அந்த தாய் மற்றும் மகள் குருவிகளுக்கு 2 பெரிய டபரா செட்டுகள் தென்படும். அது பார்த்த உடனே சந்தோஷப்படுவாங்க. மம்மி, அங்க இருக்கிற டபரா அண்டா செட்களை பாத்தியா? ஒரு இதுல சாதம், இன்னொரு இதுல சிக்கன் கறி, இன்னொரு இதுல மட்டன் கறி இருக்கு போல மம்மி. அப்படி சொன்ன உடனே ராதா குருவி வாயிலிருந்து எச்ச ஊறிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்துல வேலைக்காரியான கொக்கு அவங்களாண்ட நடந்து வந்தது. சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? யார் நீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க சொல்லுங்க. இத பாருமா, சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு தானே? பண்ணி முடிச்சிட்டேன் மேடம். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லை. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு பெரிய கெஸ்ட்டு. இவன் என்னுடைய மக. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் என்ன மாதிரி பெரிய கெஸ்ட்டுங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு உணவு வைப்பாங்க. உங்களுடைய அம்மா சொன்னதுனால தான் நான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இல்லைன்னா இங்கே சமைக்கிறாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. அந்த விதமா அந்த ராதா குருவி சொன்ன உடனே அந்த வேலைக்காரி பத்மா கொக்கு உண்மைன்னு நினைச்சுக்கும். மற்றும் உடனடியாக அவங்களுக்கு உணவு வைக்க அந்த வேலைக்காரி ஏற்பாடு பண்ணும். சரிங்க மேடம், ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்களேன். இந்த டேபிளில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். எந்த ஒரு தாமதமும் பண்ணாத, இல்லைன்னா எங்க வேலை முடிஞ்சிரும். அட புரியல மேடம். எங்க அம்மா ஜோக் பண்றாங்க. சீக்கிரமா நாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க நீங்க.
அப்படி சொன்ன உடனே அந்த வேலைக்காரி பத்மா கொக்கு ஒரு டேபிள்ல சாப்பிடுற உணவு எல்லாத்தையும் எடுத்து வந்து கொண்டு வைக்கும். அது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த மகள் மற்றும் தாய்க்குருவிக்கு எங்க இல்லாத அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும். உடனடியாக டேபிள் மேல இலைய போட்டு அதுல சாதம், சிக்கன், மட்டன், ஃபிஷ், எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டணும்னு நினைச்சு அதே சந்தோஷத்தோட அதை பார்த்துக்கிட்டே கைய வணங்கிக்கிட்டு அவங்க 2 பேரும் இந்த விதமா சொல்லுவாங்க, கடவுளே நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கப்பா. எங்களுடைய வயித்துல கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்கப்பா. அந்த விதமா அந்த தாய் மற்றும் மகள் குருவிகள் வேண்டிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. வெறும் 2 நிமிஷத்துல இலையில இருந்த மொத்த சாதத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இதை பார்த்து அந்த வேலைக்காரி பத்மா கொக்கு ஷாக்ல உறைஞ்சு போய் அந்த குருவிகளை ரொம்பவே குழம்பி போன நிலையில பார்க்கும். இதை அனைத்தும் கவனித்துட்டு இருந்த அந்த குருவிகள், ஏமா இன்னும் 2 பிளேட்டு எல்லா வெரைட்டியும் ஃபுட்டும் கொண்டு வாமாங்க. எந்த ஒரு இதுவும் மறந்துடாதீங்க, எல்லாமே இருக்கணும் அதுல. அப்படி சொன்ன உடனே அந்த வேலைக்காரி கொக்கு உடனடியாக எல்லா வெரைட்டியும் ஃபுட்டை கொண்டு வந்து அவங்களுடைய இலை மேல எடுத்து வைக்கும். அப்போ உடனடியாக எந்த ஒரு தாமதமும் பண்ணாம அந்த மகள் மற்றும் தாய்க்குருவி டக்கு டக்குன்னு அதை எடுத்து சாப்பிடுவாங்க. இதை பார்த்து அந்த வேலைக்காரி கொக்கு ரொம்பவே ஆச்சரிய போகும். 100 பறவைகள் சாப்பிட வேண்டிய உணவை இவங்க 2 பேரும் 1 மணி நேரத்துல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த உடனடியாக காக்கா மாலத்தி அம்மாண்ட போய் சொல்லணும், இல்லைன்னா அவ்வளவுதான். உடனடியாக அந்த வேலைக்காரி கொக்கு காக்கா மாலத்தியாண்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லும். அந்த தீனி பண்டாரங்களான தாய் மற்றும் மகள் அந்த வேலைக்காரி கொக்கை கண்டுக்காம அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த வேலைக்காரி கொக்கு சொன்னதை கேட்டு அந்த காக்கா மாலத்தி ஷாக் ஆயிட்டு உடனடியாக வேகமா அந்த சமையல் இடத்துக்கு ஓடி வரும். அந்த தாய் மற்றும் மகள் குருவி அந்த மாலத்தி காக்கா வரதை பார்த்து உடனடியாக வாயில அப்பளத்தை வச்சுக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுவாங்க. அப்போ அவங்க பின்னாடி அந்த காக்கா மாலத்தி கையில குச்சியை பிடிச்சுக்கிட்டு பறந்து போய்கிட்டே இருந்தது. இருட்டிடுச்சு. அது ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. ஒரு கூட்டுக்குள்ள லாந்தர் எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த கூட்டுக்கு வெளியில ஒரு மரத்தின் கிளை மேல வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்து தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருந்தது ராதா குருவி. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா தினம் தினம் வாழ்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். அது மட்டும் இல்லாம என்னுடைய வளர்ந்துட்டு வர்ற மகளுக்கு நான் என்னத்தை சேர்த்து வைப்பேன். அது மட்டும் இல்லாம அவளை நான் நல்லா படிக்க வைக்கணும், பெரிய காலேஜுக்கு அனுப்பணும், ஒரு நல்ல இடத்துல சம்மந்தம் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஐயோ கடவுளே, எனக்கு என்னமா சோதனை வந்திருக்கு. என்னோட வாழ்க்கையில நல்ல நாட்களே வராதா? அந்த விதமா நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிற ராதா குருவி கிட்ட தன்னுடைய மகள் மீனா குருவி வருவா. கண் கலங்கிட்டு இருக்கிற தன்னுடைய தாயை பார்த்து அந்த கண்ணீரை துடைப்பா. அழுதாதான் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும்னா சொல்லுமா, நானும் கூட சேர்ந்து அழுகிறேனம்மா. கஷ்டங்கள் தீராட்டியும் நெஞ்சுக்குள்ள இருக்கிற பாரம் கொஞ்சமாச்சும் குறையும்ல. உன்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் நான் தானேம்மா. நீ என்னுடைய கஷ்டம் கிடையாதும்மா, நீ என்னுடைய உசிறு மற்றும் என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்துல எனக்கு தாய் பட்டம் கொடுத்து கௌரவித்த என்னுடைய உசிறு நீ. அப்படின்னா உன்னுடைய உசிறு பார்த்துட்டு இருக்கும்போது நீ கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்ததுன்னா அது எவ்வளோ வரைக்கும் நியாயம், நீயே சொல்லுமா. நீ என்னையும் நான் உன்னையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தா நம்மளுடைய பசி தீரும் தவிர நம்மளுடைய வறுமை ஏறாதும்மா, மற்றும் நம்மளுடைய வாழ்க்கை மாறாது. எதுக்கு மாறாதும்மா? உன்னை விட அந்த காக்கா மாமா அதிகமாக மாம்பழத்தை எப்படி விற்கிறாரு? அதுதாம்மா எனக்கும் புரிய மாட்டேங்குது. நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல தான் மாம்பழத்தை வாங்குவோம், அதே மாதிரி ஒரே நேரத்தில் தான் கடையை திறப்போம். நான் காலையில் காட்டு முழுக்க சுற்றி வந்து விற்றாலும் அது சரியாக விலைக்கு போகாது. அதுவே அந்த காக்கா கிட்ட மட்டும் எல்லா பழங்களும் விற்று போகும். அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த காக்கா மாமா எல்லார்கிட்டையும் பொய்யான கதைகள் சொல்லுவார். அதை எல்லாரும் நம்பி அவர் வலையில விழுவாங்க. அதே கேப்பில் எல்லா மாம்பழத்தையும் விற்றுருவாரு. ஆனால் நீ சொல்கிற உண்மையை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட யாரும் பழம் வாங்க மாட்டாங்க. நேர்மையாக இருக்கிறது நல்லது தாம்மா, இல்லைன்னா ஏமாற்றி பொழைச்சி வாழ்ந்தா ரொம்ப நாள் நீடிக்காதுல்ல. அதனால்தாம்மா. இது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாமா, வாமா நம்ம போய் சேர்ந்து தூங்கல, எனக்கு தூக்கமாக வருது. அப்படி சொன்ன உடனே ராதா குருவி எதுவும் பேசாம தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய கூட்டுக்குள்ள போயிடும். மற்றும் கதவை மூடிக்கிட்டு லேந்தர் வெளிச்சத்தை கம்மி பண்ணும். கட்டில் மேலேயே தன்னுடைய மீனா மகள் குருவி பக்கத்திலேயே அந்த ராதா குருவியும் தூங்கும். அன்னைக்குன்னு பார்த்து நடுராத்திரியில திடீர்னு மீனா குருவிக்கு முழிப்பு வரும். உடனடியாக ஏஞ்சி ஒரு ஜன்னல் பக்கத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். அப்போ ஒரு காக்கா தன்னுடைய கால்களால இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போறத பார்க்கும். எடா இது என்ன? காக்கா மாமா திடீர்னு ஒரு சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டு எங்க கூட்டு பக்கத்துல இருந்து போறாரு. இப்ப நான் ஜன்னலை சாத்திரட்டுமா வேணாமா? அந்த விதமா யோசிச்சுக்கிட்டு அந்த காக்காவையே பார்த்துட்டு இருக்கும். அதே நேரத்துல அந்த காக்கா சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு, என்னுடைய வெற்றிக்கான ரகசியம் இந்த சிவப்பு இன்ஜெக்ஷன் தானே. என்னுடைய தங்கச்சிக்கு மட்டும் இல்லாமல் யாருக்குமே இந்த ரகசியம் தெரியாது.
இந்த ரகசியத்தை யாருக்கும் நான் தெரிய விட மாட்டேன். அப்படி என்னோட குருவி தங்கச்சி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதுன்னா அவளை கொல்றதுக்கும் நான் தயங்க மாட்டேன். அப்படி அந்த காக்கா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அந்த குருவியோட கூட்டை நோக்கி பறந்து போயிட்டு இருந்தது. ஜன்னல்ல பார்த்துட்டு இருந்த மீனா குருவி குழப்பத்துல, இல்ல, நான் ஜன்னலை சாத்த மாட்டேன். ஒருவேளை அந்த சத்தம் மட்டும் காக்கா மாமா கேட்டதுன்னா நாங்க முழிச்சிட்டு இருக்கோம்னு அதை கண்டுபிடிச்சிரும். அப்புறம் எங்க கிட்ட வரும். அப்படி வரக்கூடாதுன்னா நான் அந்த ஜன்னலை சாத்தக்கூடாது. நான் தூங்குற மாதிரி நடிக்கணும். அந்த விதமா யோசிச்ச உடனேயே ஜன்னல் கிட்ட இருந்து நகர்ந்து தன்னுடைய தாய் பக்கத்திலே படுத்து தூங்குற மாதிரி நடிச்சு கண்ணு மூடும் மீனா குருவி. இதே நேரத்துல ஜன்னலாண்ட பறந்து வந்த அந்த காக்கா உள்ள தூங்கிட்டு இருக்கிற தாய்க்குருவி மற்றும் மகள் குருவிய வெளியில இருந்து எட்டி பார்க்கும். நல்லா தூங்கிட்டு இருக்காங்க போல. இனி என்னுடைய வேலையை நான் ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த காக்கா அந்த ஜன்னல் கிட்ட இருந்து முன்னோக்கி பறந்து போயிட்டு இருக்கும் தன்னோட வழியில. அந்த காக்கா ஜன்னல் கிட்ட இருந்து பறந்து போனதை பார்த்த அந்த மீனா குருவி உடனடியாக தன்னுடைய தாயை எழுப்பும் தூக்கத்தில இருந்து. அம்மா சீக்கிரமா எழுந்துரு. காக்கா மாமா ஏதோ சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை எங்கேயோ எடுத்துட்டு போறாருமா. அப்படி சொன்ன உடனே தூங்கிட்டு இருக்கிற ராதாக்கிளி திடீர்னு முழிச்சுக்கும். உடனடியாக ஜன்னலாண்ட நின்று எட்டி பார்ப்பாங்க ரெண்டு பேரும். அந்த காக்கா சிவப்பு கலர்ல இருக்கிற இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போறது அவங்களுக்கு தென்படும். நீ இங்கேயே பத்திரமா இரு மீனா. நான் போய் உங்க காக்கா மாமா என்ன பண்றாருன்னு கண்டுபிடிச்சு வரேன். இல்லம்மா, நானும் உன் கூடவே வருவேன். அப்படி சொல்லிட்டு உடனடியாக மீனா குருவி தன்னுடைய மொபைல் போனை எடுத்துக்கிட்டு அந்த தாய் குருவி மற்றும் மகள் குருவி அந்த காக்காக்கு தெரியாம அதுக்கு பின்னாடி அமைதியா பின்தொடர்ந்து பறந்து போவாங்க. மகள் குருவி தான் கிட்ட இருக்கிற செல்போனை எடுத்து அந்த காக்கா தூக்கிட்டு போற சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனோட ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே பறந்து போகும். அப்போ அந்த காக்கா அந்த சிவப்பு கலர் இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற மாம்பழ தோட்டத்துக்கு பறந்து போகும். அப்போ அந்த காக்கா ஒரு மாம்பழ மரத்து மேல உட்காரும். இவங்களும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு மாம்பழ மரத்து மேல உட்காருவாங்க. அப்போ கையில இருந்த அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு அந்த காக்கா அங்க பச்சையா இருக்கிற மாம்பழத்துக்குள்ள குத்தும். அப்போ அந்த பச்சை கலர்ல இருந்த மாம்பழம் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல சுவாசனை தர்ற மாதிரி பழுத்துடும். அப்பதான் அந்த ரெண்டு குருவிகளுக்கும் காக்கா பண்ற திருட்டுத்தனமான வேலை தெரிய வரும். நான் போய் எங்க அண்ணன் கிட்ட இதெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு வரேன். நீ ரெக்கார்ட் பண்ணு. சரிம்மா. அப்படி சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவா. போலி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த காக்கா எதிரில் ராதா குருவி பறந்து வரும். காக்கா பார்த்து ஷாக் ஆயிடும். இந்த விதமா திருட்டுத்தனமா மோசடி பண்றதுனால உனக்கு என்ன லாபம் வரும்னு? ஓஹோ, என்னுடைய குருவி தங்கச்சிக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு போல நான் பண்ற போலி வியாபாரத்தை பத்தி. அப்ப சரி, நான் சொல்லிடுறேன் தங்கச்சி. இந்த விதமா நான் மாம்பழத்தை விற்கும்போது எனக்கு பயங்கரமா 2 மடங்கு லாபம் கிடைக்குது. மற்ற மக்கள் இனிப்பா இருக்குன்னு திரும்பி திரும்பி என்கிட்டயே வாங்குவாங்க. இது எல்லாத்தையும் ராதா குருவி கேட்டுட்டு இருக்கும். கொஞ்ச நாள் பிறகு இந்த கெமிக்கல் பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களோட உடல்நிலை கெட்டு போகும். அப்போ உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அங்கே நாங்கள் மாம்பழம் சாப்பிட்டோன்னு டாக்டர் கிட்ட சொல்லுவாங்க. அந்த டாக்டருக்கு அப்போ விஷயம் புரிய வரும். தூரத்துல இருந்து மீனா குருவி இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பா. இதே நேரத்தில் அந்த டாக்டர் எனக்கு கமிஷனாக ஒரு பெரிய அமௌண்ட்டை எனக்கு அனுப்பி விடுவாங்க. இதுதான் என்னுடைய வியாபாரம். இது உனக்கு புரியாது. அப்புறம் இதெல்லாம் வெளியில் சொல்லிட்டு சுற்றி தெரியாத. எல்லாரும் உன்னை பைத்தியம்னு நினைப்பாங்க. மற்றும் இது எதையும் நம்ப மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டு தன்னுடைய வேலையை திரும்பி ஆரம்பிக்கும் அந்த காக்கா. உடனடியாக ராதா குருவி அங்க வருத்தப்பட்டுக்கிட்டே பறந்து போய் தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு கூட்டுக்கு போயிடும். மீனா குருவி நைட்டு முழுக்க தூங்காம காக்காவோட போலி வியாபாரத்தை எடிட் பண்ணி சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுவா. அவ்வளோதான், நைட்டோட நைட்டா எல்லார் மத்தியிலையும் அந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆகும். மறுநாள் போலீஸ் புறா வந்து அந்த காக்காவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகும். அப்ப அந்த காக்கா பயங்கர கோவத்தோட ராதா குருவியை பார்த்துக்கிட்டே, திரும்பி வருவேன். நான் திரும்பி வந்து உங்க எல்லாரையும் அழிச்சு என்னுடைய பகையை தீர்த்துப்பேன் அப்படி சொல்லிட்டு போயிடும். இனி அப்பத்திலிருந்து ராதா குருவி பண்ற நேர்மையான மாம்பழ வியாபாரம் அவங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் மற்றும் அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க.